ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சின்ன உள்ளி, வெள்ளைப்பொடி இது 2 செட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், 2 சொல் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வாழைக்காய் வெட்டி வச்சுருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கடை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஜீரகம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜீரகம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் நான் வந்துட்டு சின்ன உள்ளி ஒரு 5-6 பல்லு வெள்ளைப்பூடு. இப்போ நம்ம சின்ன உள்ளி வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். ஒரு 10 போல் சின்ன உள்ளி, ஒரு 10 போல் சின்ன சைஸ் பூண்டு தான். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்குனா போதும், நல்லா வதங்கணும்னு வேண்டாம். ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ அதை நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆல்ரெடி ஜீரகம் போட்டிருந்தேன். ஜீரகம், சின்ன உள்ளி, வெள்ளைப்பூடு, அது கூடவே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய், ஒரு கை நிறைய கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மீன் கறிக்கு போடுறது மாதிரி மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி எல்லா மசாலாவுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட திருதுருன்னு இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கடை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கடுகு போட்டிருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு போட்டுட்டு நான் வந்துட்டு ஒரு 10 போல் வெள்ளைப்பூடை கொஞ்சம் நல்லா நம்ம இஞ்சி தட்டுவோம்ல அந்த கல்லில் கொஞ்சம் நல்லா தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நல்லா ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணியிருந்தேன். இப்போவும் நான் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்தேன்ல 2 பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சின்ன உள்ளி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இன்னும் காய்கறியெல்லாம் ஆட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் சின்ன உள்ளி மட்டும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாழைக்காய் ஆட் பண்ணுறேன். வாழைக்காய், கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு நல்லா வதக்கணும்னு வேண்டாம், நம்ம எப்படியும் தண்ணி ஊற்றி தானே வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லா நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. வாழைக்காய், கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக அந்த தண்ணி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 2 சொல் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன்ல, ஸோ அந்த புளி கரைசலை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி வெட்டி வச்சுருந்தேன், அந்த தக்காளியும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா குழம்புக்கும் ஆட் பண்ணுற மாதிரி கருவாட்டு குழம்புக்கு மட்டும் உப்பு போட்டுறவே கூடாது. ஏன்னா அந்த கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சமாக உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்துட்டு கருவாடு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சாலை கருவாடு தாங்க எடுத்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கருவாடை அப்படியே மொத்தமாக உள்ளே தட்டிடாமல் ஒரு கருவாடாக நம்ம பொறுமையாக உள்ளே ஆட் பண்ணணும். ஒரு கருவாடாக நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்பீடாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குங்க. எண்ணெய்லாம் பிறந்து வந்து
ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.